இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, இன்று ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். மனப்பாடம் பண்ணி கிளிப்பிள்ளையை போல ஒப்பிப்பதல்ல, பாடுவதல்ல, பேசுவதல்ல, மாறாக அர்த்தம் உணர்ந்தவர்களாக நாமும் அந்த இறைவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தம் சீடர்களுக்கு இந்த நாளிலே ஜெபம் கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சோலே, புனித பெர்னாந்து தன்னுடைய துறவற மடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சேனமிட்ட குதிரையிலே சென்று கொண்டிருந்தாராம். அவருடைய பழைய நண்பர் ஒருவர் வழிமறைத்து பெர்னாந்திடம் பேசினாராம். என்ன உங்க வாழ்க்கை? ஜெபிப்பதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஜெபம் சொல்லிக்கிட்டு இருப்பதெல்லாம் ஏமாத்துத்தனம். நீங்க என்ன ஜெபிப்பதில் என்ன நீங்க பலன் கண்டு கொண்டீர்கள் என்றெல்லாம் பலவாறு பேசினார். உடனடியாக பெர்னாந்து தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கி அந்த நபரிடம் பேசினார். ஜெபிப்பது அவ்வளவு சுலபம் என்று நினைக்கின்றாயா? ஜெபிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று கூற, இது என்ன பெரிய கஷ்டம்? ஜெபிப்பதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஜெபம் சொல்வதெல்லாம் ஒரு கஷ்டமா? உடனடியாக புனித பெர்னாந்து அவர்கள் கூறினார்கள், இங்க பார், நீ மட்டும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பராக்கு இல்லாம வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடாம நீ சொல்லிவிட்டீர் என்றால் நான் உனக்கு என்னுடைய குதிரையை இனாமாக கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். இது என்ன பெரிய காரியம்? இதோ நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தார். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயதென போற்றப்படுக என்று சொன்ன உடனே நிறுத்திவிட்டு புனித பெர்னாந்திடம் கேட்டாரா, பெர்னாத், நீ குதிரையை மட்டும் கொடுப்பாயா அல்லது குதிரையோடு அந்த சேனத்தையும் கொடுப்பாயா என்று கேட்டாரா? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபிப்பது மிக மிக கடினம். ஒரு படத்தில் வடிவேலு கூறுவார், சோம்பேறியாக இருப்பது மிக மிக கடினம். ஒருவரை பிடித்து சோம்பேறியாக இருந்து பார், எந்த ஒரு செயலும் செய்யாமல் என்று அமர்த்துவார். அதற்கு பிறகுதான் அந்த நபரும் புரிந்து கொள்வார் சோம்பேறியாக இருப்பது கடினம் என்று. இதே போல்தான் ஜெபிப்பது என்பது மிகவும் கடினம். ஜெபம் ஆன்மீகத்தின் உயிர் மூச்சு. ஜெபம் இல்லாமல் ஒருவர் புனித நிலையை அடைய முடியாது என்று அன்னை தெரசா அருமையாக கூறுகிறார். எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ வேளையில் ஜெபத்தால் மட்டுமே துறவற சபையையும் துறவற மடத்தையும் நிறுவினார்கள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1875 ஆண்டு ஸ்வீடிஷ் சபை நிறுவப்பட்டது புனித அர்னால்டு ஜான்சனால். அப்போது ஜெர்மனி நாட்டில் உள்நாட்டு கலவரம், அதுவும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான கலவர சூழ்நிலையில் ஒரு துறவற சபையை, அதுவும் ஒரு இறை பரப்பு பணியாளர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார். நீ ஒரு புனிதனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆயர் கூறினார். இருந்த போதிலும் அவருடைய ஜெபத்தினுடைய வல்லமையால், அவருடைய விடா திவ்ய நற்கனை ஆண்டவர் மேலும், திருஇருதை ஆண்டவர் மேலும், அன்னை மரியாள் மேலும் நம்பிக்கை வைத்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையுடைய பிறந்த நாளின் போது ஸ்வீடிஷ் சபையை தொடங்கினார். அதுவும் 5 பைசா இல்லாத சூழ்நிலையில் அவர் தொடங்கினார்.
இன்று 7000க்கு மேற்பட்ட குருக்கள் அருள் சகோதரர்கள் இருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. 78 நாடுகளுக்கு மேலாக பலதரப்பட்ட பன்முக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ எவ்வாறாக காற்றும் உணவும் நீரும் அவசியமோ, அதே போல இறைவனோடு நாம் ஐக்கியமாயிருக்க, இறைவனோடு தொடர்பில் இருக்க, இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக வாழ ஜெபம் முக்கியம். அதுவும் செயலிழந்த விசுவாசம் செத்த விசுவாசம் என்று கூறப்படுகிறார்கள். அந்த ஜெபம் வெறும் வார்த்தையால் இருக்கக்கூடாது, அதில் ஒரு தேடல் இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்களில் ஜெபிப்பது என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கின்றோம், நேரத்தை ஒதுக்கின்றோம். ஆனால் ஜெபிப்பதற்கு என்று 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் கூட நாம் ஒதுக்குவதில்லை. ஒரு 10 மணி கூட எந்த ஒரு பராக்கும் எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடாமல் நம்மால் சொல்ல முடியவில்லை. சிறப்பான விதத்தில் இந்த நாளில் அக்டோபர் மாதத்தில் நம்ம ஜெபமாலை அன்னைக்கு ஜெபமாலை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அது குடும்பத்தில், அன்பியத்தில், பங்களவில் பல இடங்களுக்கு சென்று, திருத்தலங்களுக்கு சென்று ஜெபமாலை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அந்த ஜெபமாலையை எப்படிப்பட்ட மனநிலையோடு கூறுகிறோம்? கிளிப்பிளை ஒப்பிப்பது போல கடகட என்று சொல்லி 15-20 நிமிடத்தில் ஜெபமாலையை முழுமையாக முடித்து விடுவது. இன்றைய நாளில் ஆண்டவர் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். அவர்கள் தன்னார்வத்தோடு கேட்கின்றார்கள். திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் ஜெபிக்கின்றார்கள், நாங்களும் ஜெபிக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, ஜெபத்திற்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்தவர் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்றால் அது மிகையாகாது. தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாகவும் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் ஜெபித்த பிறகு அவர் ஒரு முடிவையும் அவருடைய பணியையும் தொடங்கினார். எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக, அற்புதமும் அதிசயம் செய்வதற்கு முன்பாக தன்னுடைய விண்ணக தந்தையை நோக்கி ஜெபித்த பிறகு, அந்த ஆற்றலை பெற்ற பிறகுதான் அங்கு அற்புதமும் அதிசயமும் நடத்தினார். பிரியமான சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையில நம்மை அறியாமலே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அங்கு ஜெபம் இருக்க வேண்டுமா என்பதை தியானிக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கின்றது. இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஜெபத்தின் வழியாக எத்தனையோ வல்லமை விளங்கியது, ஆசீர்வாதம் கிடைத்தது. நாங்களும் அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகும் ஒரு குட்டி ஜெபம் எங்கள் மனசார சொல்லி அதை ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒரு மனநிலை, அல்லது எப்படியாவது யாராவது ஜெபம் சொல்லக்கூடிய நபர்களை சொல்லணும். அப்பா, எந்த ஒரு காரியம் நல்லதோ கெட்டதோ அத்தனையும் எங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையில அந்த ஜெபத்தோடு நாங்கள் ஒன்றித்து அந்த ஜெபம் பொருளுணர்ந்தவர்களாக ஆசீர்வாதமாக அமைய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.